புது பேக்கேஜ் ஒன்று எடுத்திருக்காங்க இல்லையா, அதனால எங்கள் மனோஜ் ரோஹினி 2 பேருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அது மூலமாக எப்படியாவது ஏர்ன் பண்ணணும், அது மூலமாக நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல விஜய் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிப்பா, நீங்கள் நினச்ச ஆசைப்பட்ட மாதிரி இதோட பெரிய லெவலுக்கு போவீங்க. இதுதானே பிஸ்னஸ்ன்றது. ஒரே மாதிரி பூக்கட்டி ஒரே மாதிரி வித்துக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் இங்கே முன்னேறிட முடியாதுன்னு மீனா வச்சு ஆடையாக பேசுகிறாங்க. மீனா அதை எதுவுமே கண்டுக்காமல் இங்கே ரோஹினியும் சப்போர்ட் பண்ண முடியாமல் இங்கே ரொம்ப திண்டாட்ட இருக்க மனோஜ் கூப்பிடுறாங்க. சரி வா ரோஹினி, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போறாங்க. அங்க இங்க ஜீவாவும் இருக்காங்க. வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க பட்ஜெட் படி நாம இவங்களுக்கான பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த எல்லாமே கொட்டேஷன் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வருது சார் அப்படின்னு சொல்ல, என்ன ரோஹினி இந்த அளவுக்கு அவங்க வாங்குவாங்களான்னு சொல்ல, வரவங்க பெரிய இடமா இருந்தால் நிச்சயமா அதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இங்க ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க. பேக்கேஜ் வந்துட்டு மண்டபத்திலேயே அவங்க ஆர்டர் போட்டு இங்கே பண்ணுறதுனால அங்கே இருக்கவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கான அமௌண்ட்டை கூட அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் இங்கே மனோஜ் ரோஹினி 2 பேருமே வந்து வெயிட் பண்ணவும் செய்கிறாங்க. மேரேஜ் முடியுது. மேரேஜ் முடிச்சுட்டு இங்கே ரோஹினி மனோஜ் 2 பேருமே இருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க கூப்பிடுறாங்க. இங்கே மனோஜ் ரோஹினி 2 பேருமே போக மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்துக்கான இந்த பேக்கேஜுக்கான என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள், கொடுத்துடலான்னு சொல்லி கேட்க, வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் வெளியில் போய் தேடி அலைஞ்சு வாங்குறதை விட நாங்கள் நல்ல பொருட்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதோட 10% இதில் நாங்கள் கம்மி பண்ணவும் செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுக்க, சரின்னு சொல்லி அவங்களும் அதுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு இங்கே ரோஹினி கையிலையும் கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி மேடம், ஆனால் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு அவங்களும் கண்டிஷனாக சொல்ல, சரி வா மனோஜ் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹினி வந்துட்டு உள்ளே போன அந்த நேரத்தில் அப்போ தான் இங்கே கிறிஷோடைய பெரியம்மா பெரியப்பா 2 பேருமே அந்த மேரேஜுக்கு வந்திருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரியான பேக்கேஜ் எல்லாம் கொடுக்குறவங்க யார், அவங்க இன்ஃபார்ம் வந்துட்டு எங்களுக்கு வேணும், நாங்களும் அவங்கள கான்டெக்ட் பண்ணணும்னு சொல்ல, அதோ ஃபோன் பேசிட்டு நிற்கிறாரே அவர் தானே சொன்னதுக்கு பிறகு அங்கே வர அந்த கிறிஷோட பெரியம்மா பெரியப்பா 2 பேருமே இங்கே மனோஜை பார்க்குறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இதே மாதிரி எங்கள் ரிலேட்டிவ் வீட்டு பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுருக்கோம், நீங்கள் அதே மாதிரியான இதெல்லாம் புக் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்ல, சரி உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட் இது மாதிரி கொடுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரொம்ப அருமையான ஒரு ஐடியா சார், இது மாதிரி யாரும் சிந்திச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த ஐடியா உங்களுக்கு மேலும் மேலும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதனால் மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அவரும் ஓகே சொல்லிவிட்டு அவரை சாப்பிட போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு வெளியே நின்றுட்டு இருக்கும் போது தான் ரோஹினி வந்துட்டு உள்ளே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பி வராங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க கிறிஷோட பெரியம்மா பெரியப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு, ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு இது ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது, நாங்களுமே அப்படியே புக் பண்ணிட்டோம், அவரும் சரின்னு சொல்லிட்டார். ஐயோ, நாம் அவர்கிட்ட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோம், நம்ம வாங்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்ல, சரி சரி ரொம்ப டென்ஷன் ஆகாது, சரி டென்ஷன் ஆக வேணாம், அதுவும் அவருடைய ஒய்ஃப் பின்னாடி தான் வராங்க, அவங்கக்கிட்ட நான் நம்பர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நேராக ரோஹினி பக்கத்தில் போகிறாங்க. ரோஹினி, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கும் இதே மாதிரியான பேக்கேஜ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்க, நான் அவங்க நம்பர் வாங்க மறந்துட்டாங்களாம், கேட்குறாங்கன்னு சொல்ல, அப்படியே ஆண்டி சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து பார்த்தா இங்கே நிற்கிறது கிறிஷோட பெரியம்மா பெரியப்பா. இதை பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து போகிற ரோஹினி அதே இடத்துல நிற்க, ரோஹினி கல்யாணி நீ இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணு தான் நான் சொன்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போது இந்த மண்டபத்துக்கான பேக்கேஜ் பொருளெல்லாம் கொடுத்துட்ருக்கது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டதும் அதிர்ந்து போகிறாங்க கல்யாணியும். கல்யாணி நீ இங்கே தான் இருக்கியா, நீ ஃபாரினில் இருக்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே இங்கேன்னு சொல்லி கேட்க, இது எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணம் தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கிறிஷை கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லி கேட்க, கிறிஷை ஸ்கூல் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மனோஜ் வரத்துக்குள்ளே இவங்களை இங்கேருந்து எப்படியாவது பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் சாப்பிட்டுட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. சரி நான் கான்டாக்ட் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு கொடுக்க, வேறு எதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அந்த இடத்த விட்டு கிளம்பி போகணும், இல்லைனா இவங்களை இந்த இடத்துல இருந்து கிளப்பி விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரிம்மா கல்யாணி, அப்போ நாங்கள் கிளம்புறோம், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நாங்கள் பார்த்தது, நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன ரோஹினி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க நம்பர் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்ல, சரி ரோஹினி, நம்மளுக்கு இங்கே ஒரு மேரேஜுக்கு வந்து நமக்கு இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்கு, அந்த அடுத்த மேரேஜுக்கு போனால் அவங்க மூலமாக யாராவது பார்த்துட்டு இன்னொரு ஆர்டர் கொடுப்பாங்க, இது மாதிரி நம்ம முன்னேறிட்டே இருக்கலாம்னு மனோஜ் சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹினியும் சரி வா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க.
அப்படியே கிளம்பும்போது இங்கே மனோஜுக்கு ரோஹிணிக்கு வந்துட்டு ரொம்ப பயமும் பதட்டமும் அதிகமாகிடுது. என்ன இது, இப்போ இவங்க இது வரைக்கும் வந்துட்டாங்களே, நம்மளை பற்றின விஷயத்த இங்கே மனோஜ்கிட்டேயோ வீட்டுக்கோ வந்து சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இங்கே ரோஹிணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ரோஹிணிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலை. ஆனாலும் இந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் நிம்மதினு இருந்துகிட்ருக்காங்க. ரோஹிணி இப்போ அடுத்த நாள் வந்துட்டு அவங்க இந்த பேக்கேஜ் விஷயமா பேசுகிறதுக்காக போகிறாங்க. வெளியில் 4 பேருக்கு இதை பற்றின விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக. அப்படியே அவங்க போகிற அந்த சமயத்தில் தான் இங்கே மனோஜுடைய ஷோரூமுக்கு இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், நாங்கள் சொன்ன மாதிரி பேக்கேஜ்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல, வண்டி ஏற்பாடு பண்ணி இதுலேருந்து அனுப்பி விடுறது மட்டும்தான் வேலை. சரி எவ்வளோ அமௌண்ட் சொல்லுங்கள், அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே மனோஜ் வந்துட்டு எல்லாமே சொல்லும்போது டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு பிறகு உங்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குன்னு சொல்ல, இந்த பிஸ்னஸ்லாம் நடத்துகிறேன் பின்ன எனக்கு அது பெருமையாக இருக்காதுன்னு சொல்ல, பிஸ்னஸ் மட்டும் இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னரையும் தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது, ஓ என் ரோஹிணியா, அவன் என் லைஃப்பில் வந்ததுக்கு பிறகு தான் என் லைஃபே மாறுனுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்ல, என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அங்கே மனோஜ் கேட்க, ஆமாம் சார், இந்த காலத்தில் பொண்ணுங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பல பேர் பல கனவுகளோடு இருப்பாங்க. ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவரை இழந்து ஒரு குழந்தையோட தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணை ஏற்றுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் அதை நீங்கள் தயங்காமல் செஞ்சுருக்கீங்க. அப்போவே நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் எவ்வளோ நல்ல மனசு உள்ள ஆளுன்னு. உண்மையிலேயே உங்கள் குடும்பத்துக்கே நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கணும். கல்யாணியை நீங்கள் மனைவியை ஏற்றுக்கிட்டதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடவே அவங்க பையனையும் சேர்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, அதான் சார், கல்யாணியுடைய முதல் கணவருடைய அண்ணனும் அண்ணியும் தான் நாங்கள் 2 பேரும். கல்யாணிக்கு எங்கள் மேலே கோவம் இருக்குது, அதனால எங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கல்யாணி பற்றின கதையை எங்கள் மனோஜ்கிட்ட சொல்ல, மனோஜுக்கு ஒன்றும் புரியலை. இதோ இவன் தான் சார் என் தம்பின்னு ஃபோட்டோவையும் காட்டிடுறாங்க. இதை பார்த்தா மனோஜுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்போது ரோஹிணின்ற பேரில் நம்ம கூட இருக்கிறது கல்யாணியான்ற ஒரு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணியுடைய பையன் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்க, நீங்கள் பையன் வீட்டில் தானே இருக்கா, நாங்கள் வந்து பார்த்துட்டு போகலாமான்னு சொல்லி அவங்க 2 பேருமே கேட்க, யாரை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியலை. சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி எங்கள் மனோஜ் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு அங்கே நிற்கிற கிருஷை பார்த்ததும், இதோ கிருஷி இருக்கானே, கல்யாணி சொன்ன மாதிரி அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க வரவும் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்ததுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிருஷ்ணன் இங்கே தான் இருக்கான், நீங்கள் அவனுக்கு இன்னொரு அப்பாவா கூடவே இருந்தால் நான் என்றைக்குமே நல்லா அன்போடையும் அக்கறையோடையும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப போகிற நேரம் முத்து வந்து வாசலில் நிற்கிறாங்க. என்னப்பா முத்து நீங்கள் வந்திருக்குன்னு சொல்ல, இது ஏன் வேலை சார், நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் கிருஷியை பார்த்துட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல, கிருஷி இங்கே இருக்க விஷயத்த அவங்க பாட்டி சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதுமே இங்கே முத்து சொன்னதை கேட்டதும் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்ன கிருஷி இங்கே தானே இருக்கணும், அவன் கரெக்டான இடத்துல தானே இருக்கான்னு அவங்கள சொல்ல, வந்ததுலேருந்து இவங்க இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி மனோஜ் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா நான் என்ன சொல்கிறேனே புரியல, கிருஷி அவங்க அம்மா கூட இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கான், அவங்க அப்பாவும் இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம்மா கிருஷிக்கு இப்போ புதுசாக அம்மா அப்பாலாம் கிடச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி தன்னை பற்றியும் மீனா பற்றியும் இங்கே முத்து சொல்ல, என்ன இவர் என்ன பேசுகிறாரு நம்ம என்ன பேசுகிறோன்னு புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரேன்னு இங்கே கிருஷியோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கிருஷியோட பெரியம்மாவே சொல்லிடுறாங்க, கிருஷியோட அம்மாவை நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், கல்யாணி அவள் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அவங்க தான் இறந்துட்டாங்களே அப்படின்னு முத்து சொல்ல, என்ன நீங்கள் ஏதேதோ புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணியை இங்கே தானே உங்கள் அண்ணன் தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு, இப்போ தானே உங்கள் அண்ணன் சொன்னீங்க, இவர் தான் இங்கே கல்யாணியை கல்யாணம் பண்ணியிருக்காரு, கூடவே கிருஷியும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, கிருஷியோட அம்மா கல்யாணி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்க அம்மா ஃபாரினில் இருந்துட்டதா தானே அவங்க பாட்டி கிருஷை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறேன், எங்களுக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு, இரு ஒரு நிமிஷம்னு சொல்லி தான் கையில் இருக்க ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இதான் கிருஷோட அம்மா கல்யாணி, இவன் தான் என் தம்பி அப்படின்னு சொல்ல, முத்து அதை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. கூடவே மனோஜ் பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்னது என்ன இவன் இப்படி நிற்கிறானேன்னு இங்கே முத்துக்கு ஒரு பக்கத்தோட இன்னொரு பக்கம் இங்கே அவங்க பாட்டி வந்து சொன்னது எல்லாமே பொய்யான்ற மாதிரி தோணுது. சரி நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கன்னு நினைக்கிறப்பா, ஆனால் உன் வீட்டில் தான் கிருஷி இருக்கான்ல, அப்போ நீ கிருஷை பத்திரமா தான் பார்த்துப்பேன், எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அப்போ நாங்கள் கிளம்புறோன்னு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டே கிரிஷ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க முத்து. இவங்க யாருன்னு சொல்லி கேட்க, இவங்க தான் பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உண்மையை சொல்லிடா கிரிஷ் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்க, அமைதியாக நின்றுட்டுருக்க கிரிஷை வந்துட்டு இங்கே மனோஜும் முத்துவும் மாறி மாறி பார்க்குறாங்க. மீனா வேறு அந்த டைமில் வீட்டில் இல்லை.
அப்போ கிறிஷ் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் இவங்க தான் என் அம்மா அப்படின்ற மாதிரியான விஷயத்த உடச்சிட்றாங்க. இதை கேட்ட முத்துவுக்கும் மனோஜுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா இது அப்படின்னு அங்கே முத்து மனோஜை பார்க்க, அப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது கிறிஷோட அம்மாவாயா அப்படின்னு முத்து ஆடி போய் நிற்க, இது மனோஜுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற விஷயமாவும் அதே நேரத்தில் அதே இடத்துல பொத்துன்னு வாங்கி விளவும் செஞ்சுறாரு. முத்து தான் ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து மனோஜுடைய முகத்தில் தெளித்து கிளப்பி உட்கார வைக்கவும் செய்ய, டேய் என்னடா அப்படின்னு சொல்லணும், ஏமாந்துட்டல, எல்லாருக்கிட்டையும் வாழ்க்கையில் ஏமாந்துட்டே இருக்கல அப்படின்னு இங்கே மனோஜ் வந்துட்டு ரொம்ப அழுது புலம்பிட்டு இருக்காங்க. வரட்டும், இந்த பார்லர் அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அதுக்கு இன்னைக்கு இருக்குன்னு முத்து ரொம்ப கோல வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.